காவேரி, விஜய் தன்னோட வீட்டோட ஹால்ல தான் நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்பவே பதட்டத்தோடையும், கொஞ்சம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டேயும் வெளிய வர, இத பார்த்துட்டு சாரதாவும் அவங்க கிட்ட, "என்ன காவேரி என்ன? ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். இப்ப என்ன விஜய் தம்பி வந்து நின்னுக்கிட்டு இருக்குன்னு" கேட்க, அதுக்கு காவேரியும் தட்டு தடுமாறி, "இல்ல நான் கல்யாணத்துக்கு தான் போறேன். அப்படியே அந்த பக்கமா விஜய் போறேன்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க தான் என்ன போய் அங்க வர்றேன்னு சொன்னாங்கன்னு" சொல்ல, ஆனா கங்காவும், "இல்ல நீ டாக்ஸி தானே புக் பண்ண போறேன்னு சொன்ன. இப்ப என்ன? விஜய் உன்னை கூட்டிட்டு போகுறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டா நம்பாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே காவேரியும், "அட நான் டாக்ஸியை தான் புக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் விஜய் தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க தான் அந்த பக்கமாக போகிறேன், நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்க. நான் வேணா அவங்க கூட போகல, டாக்ஸிலேயே போய்க்கிறேன்னு சொல்ல, ஆனால் கங்காவும், "வேண்டாம் வேண்டாம், நீ சேஃபாக விஜய் கூடயே போ. விஜய் சார் ரொம்பவே தூரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால போகும்போது நீங்கள் 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன மாதிரியும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்களே காவேரியை கொஞ்சம் சிரமப்படாமல் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களான்னு" அவங்களுமே அந்த ட்ராமா கூட சேர்ந்து ட்ராமா போட, அதே மாதிரி யமுனாவும், "என்ன அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா விஜய் சார் சீக்கிரமா அங்கே காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்ன அப்படி தானேன்னு கேட்க, அதுக்கு விஜயும், ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் காவேரியும், "சரி டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோன்னு" சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து போக பார்க்க, ஆனால் நிவினும் காவேரியை இன்னுமே கிண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு, "விஜய் பேசாம நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன், நான் காவேரியை ட்ராப் பண்ணட்டுமான்னு" கேட்க, விஜய்க்கோ தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஐயோ, காவேரியோட மனசு என்ன ஆகும்னு தெரியலையே. அவ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்டிப்பா என் மேல கோவப்பட போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தோட காவேரியை பார்க்க, ஆனா காவேரியும் ரொம்பவே கூலா, "இல்ல இல்ல, அதான் இவங்க மெனக்கட்டு காலையிலேயே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, நீங்க வீட்லயே இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, ஐயோ விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியே போயிட்டு விஜயோட காரில் உட்காந்துட்டு, "சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு, அங்கே முகூர்த்தம் தவறிடுன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு காவேரி வெளியே போனதை பார்த்துட்டும் ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு சாரதாவும், "போங்க தம்பி, அவள் போய் கூட சொல்ல தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. இவளோட மனசு எப்படியாவது மாறினாவது பரவாயில்ல. இவள் போகிற இந்த ட்ராமாவெல்லாம் பார்க்கும்போது எங்களாலேயே இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவ்வளோ சிரிப்பு வருது. இவ்வளோ நேரம் சிரிப்பை அடக்கிக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்ல, அதுக்கு விஜயும், "உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கு தான் பதட்டமா இருக்கு. அவ வேற இங்க யாருக்கும் தெரியாம என் கூட வெளியே வரணும்னு நினைச்சிருக்கான். ஆனா நான் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க லைட்டா டென்ஷன் ஆக, ஆனா நவீனும், "இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. போங்க, நீங்க முதல்ல போயிட்டு காவிரியோட மனசை மாத்திட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ உங்ககிட்ட ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் வீட்டுக்கு தெரியாம அவ உங்க கூட வரணும்னு நினைச்சிருக்கா. போயிட்டு வாங்க, மற்றதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அனுப்ப, ஆனா கார்ல டென்ஷனோட ஏறின விஜயும் சாரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, "விஜய் நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் இதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் கால் பண்ணும்போது நீங்கள் நடு வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ வேற நான் சொன்ன பொய் அவங்க நம்புனாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, எல்லார் முன்னாடி எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கா. ஆனால் விஜயும் காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக, "சச்சா, எல்லாரையுமே நான் நம்ப வச்சுட்டு தான் வந்தேன். யாருக்கும் நம்ம 2 பேரும் டேட்டிங் போகிறது சுத்தமாக தெரியாது தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்டாக கண்ணாடி வழியாக பின்னாடி பார்த்தா 2 பேரும் போய்கிட்டு இருக்க அழகா மொத்த குடும்பமும் ரோட்டில் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு விஜயும், ஐயோ இவங்களே நம்மளை மாட்டி விட்டுருவாங்க போலேன்னு சொல்லிட்டு உடனடியாக வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் காரில் உட்காந்துருக்க காவேரியும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க, "இப்படியெல்லாம் நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியே வந்ததே இல்லை தெரியுமான்னு" சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்ல, உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு விஜயும், இதுக்கு முன்னாடி காவேரி நம்மளை அவங்களோட வீட்டிலலாம் யாருக்கும் தெரியாமல் தங்க வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, "நீ இதை விட மிகப்பெரிய கேடித்தனத்தெல்லாம் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு தனக்கு தானே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயும் எப்படி திடீர்னு சிரிக்கிறத பார்த்துட்டு காவேரி, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ டென்ஷனோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு" கேட்க, அதுக்கு விஜயும் தெரியாமல் காவேரி கிட்ட உளர ஆரம்பிச்சிடுறாங்க. "இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் ஒய்ஃபுமே இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டான்னு" சொல்ல, ஆனால் விஜய் இப்படி பேசினதை கேட்டுட்டு காவேரியோட முகமே மாறிடுது. இதை பார்த்துட்டு விஜயும், "சாரி சாரி, இதுக்கப்புறமா நான் இப்படி பேச மாட்டேன்னு" சொல்ல, காவேரியும், "ஆமாம், என்னை இதுக்கப்புறமா உங்கள் ஒய்ஃப் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்னை தனியாக நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு" சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக பொசசிவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு அவன் மேலேயே பொசசிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயே சிரிச்சாலும் காவேரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, "சரி சாரி, இதுக்கப்புறமா நான் அப்படி பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரியுமே கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரியும், "சரி, என்னை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு" கேட்க, அதுக்கு விஜயும், "ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை உனக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்ல, ஆனால் காவேரியும், "நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போகிற இடம் கண்டிப்பாக எனக்கு
ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன இது வரைக்கும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது தெரியுமான்னு சொல்ல. ஆனா விஜயும் ஒருவேளை நான் கூட்டிட்டு போற இடம் உண்மையாவே நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, காவேரியும் விளையாட்டுத்தனமா சொல்ற மாதிரியே ஒருவேளை நான் நினைக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்க என்ன கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அடுத்த நாளே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லிடுவேன். அப்படி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளோட டேட்டிங் இன்னும் ஒரு மாசம் 2 மாசம்னு நீண்டுகிட்டே போகும். என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்கன்னு கேட்க, காவேரியும் ஆமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் தேவைப்படும்ல. ஒருவேளை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முழுசா தெரியாதுன்னு சொல்ல. ஆனா விஜயும் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்களோட கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா காவேரி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு கண் கலங்கி அழுதுகிட்டே நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தைய காவேரி வாயில இருந்து கேட்ட விஜய்க்கும் நம்பவே முடியல. அவங்க கண் கலங்கி காதலோட காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்க. காவேரியும் அதே மாதிரியே விஜயை பார்த்துட்டு அவங்களோட கையை பிடிக்கிறாங்க. ஸோ கைஸ் 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடியே காவேரிக்கு விஜய்க்கு இப்போ கோலாகலமாக கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அடுத்து கல்யாண காட்சிகளை பொறுத்திருந்து பார்க்கலாம்.